ஒயிட்டா இட்லி வரணும்னா மாவு ப்ரிப்பரேஷன்ல இந்த 3 விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதோட ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி கார வெங்காய பூண்டு சட்னி ஈஸி அண்ட் குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லிப்பூ இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பொங்கல் பச்சரிசி சேர்த்து தண்ணி சேர்த்து 3 to 4 டைம்ஸ் ஸ்கிரீன் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணி 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஜவ்வரிசி 1/2 டம்ளர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்த ரைஸ், உளுந்து, ஜவ்வரிசி நல்ல தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச உளுத்தம்பருப்பும் ஜவ்வரிசியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. நான் நைட்ல ஊற வச்சிருக்கேங்க. மார்னிங் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மார்னிங் அரைக்கிறதுனால நாம நைட் டிஃபனுக்கு இட்லி ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல உளுந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும். நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறேங்க. அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறதுனால மாவு நல்லா திரண்டு வரும். அப்பதான் இட்லி சாஃப்டா புசு புசுன்னு வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரைண்டர் திறந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைங்க. நாம ஆட் பண்ண உளுந்த மாவு ஓரத்துல ஒண்ணும் பாதியா இருக்குங்க. அதை கையால தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைங்க. இந்த உளுந்த மாவு அரைக்கிறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆகுங்க. அரைச்ச உளுந்த மாவு எடுத்து ஒரு தண்ணி பவுல்ல கொஞ்சமா மாவு போட்டீங்கன்னா உளுந்த மாவு மிதக்கணுங்க. அப்ப மாவு எடுத்துடணும். இந்த மாவை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில எடுக்க பயமா இருந்துச்சுன்னா இல்ல ஹைஜீனா இல்லன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கரண்டில எடுத்துக்கலாம். நாம டிரான்ஸ்ஃபர் பண்ண பாத்திரம் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் மாவு புளிச்சு வரும்போது மாவு வெளியில கொட்டாம இருக்குங்க. இந்த மாதிரி சுத்தமா மாவு எடுத்ததுக்கு அப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்து அரைங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசி பாதி அரைச்சதுக்கு அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச அரிசியை சேர்க்க ஆரம்பிங்க. அரிசிய மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் அரிசிய போட்டு இதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதே ப்ராசஸ ரிப்பீட் பண்ணுங்க. அரிசி கம்ப்ளீட்டா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிரைண்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை கொஞ்சம் தண்ணி பதமா வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அரிசி மாவை ரொம்ப நைஸா அரைக்காம லேசா அரிசி குருணையா இருக்கும்போது இதோ இந்த மாதிரி இருக்கும்போது மாவை எடுத்துடலாம். அரிசி மாவு அரைக்க 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க. சின்ன பாத்திரத்துல எடுத்து நாம அரைச்சு வச்சிருக்கிற உளுந்த மாவோட சேர்த்துடுங்க. எல்லா மாவையும் சேர்த்ததுக்கு அப்புறம் உளுந்த மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து கையால நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. மார்னிங் நாம அரைச்ச மாவு நைட் திறந்து பார்க்கும்போது நல்ல பபிள்ஸ் உப்பி வந்திருக்கும். மாவு நல்லா கலந்து விடுங்க. மாவு பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு. இட்லி குக்கர்ல தண்ணி சூடானதும் இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு தடவி இட்லி மாவை ஊத்துங்க. இட்லி தட்டுல மாவு ஊத்தும் போது இட்லி தட்டுல மாவு நிரம்பி வராம அளவா ஊத்துங்க. அப்பதான் இட்லி பார்க்க நல்லா அழகா இருக்கும். மாவும் கொட்டாது. ஒரு 10 to 12 மினிட்ஸ் இட்லி வெந்திடுங்க. குக்கரை திறந்து ஒரு குச்சியில குத்தி பாத்தீங்கன்னா மாவு ஒட்டாம வந்தா இட்லி வெந்திருச்சுன்னு அர்த்தம். இப்ப தட்டை எடுத்து ஒண்ணா பிரிச்சு 2 to 3 மினிட்ஸ் ஆற வச்சு இட்லி ஓரத்துல தண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா இட்லி தட்டுல ஒட்டாம இட்லி அழகா வரும். அவ்வளவுதாங்க. இட்லி பாருங்க நல்லா பஞ்சு போல வந்திருக்கு. நெக்ஸ்ட் நாம கார வெங்காய பூண்டு சட்னி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சதும் சின்ன வெங்காயம் 50 கிராம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் பூண்டு சேர்த்து கலந்து விடுங்க. ஆட் பண்ண பூண்டு பாதி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, காஷ்மீரி மிளகாய் 4 சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க.
நான் காரத்துக்கு 2 தாங்க சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் கலருக்கு தாங்க ஆட் பண்றேன். வரமிளகாய் சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட் கொடுக்குது. சோ தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்து இதோட கருவேப்பிலையை கொஞ்சம் ஃபிளேவருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதுல சேர்த்து கலந்து விடுங்க. மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபிளேம்ல நல்லா கலந்து விட்டு ஃபைனலா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. அவ்வளவுதான், நல்லெண்ணெய் ஸ்மெல்லோட கார வெங்காய பூண்டு சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சாஃப்டான இட்லியோட இந்த கார பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா 3 இட்லி சாப்பிடுற இடத்துல 5 இட்லி சாப்பிடுவீங்க. இந்த இட்லி மாவு புளிச்சு வந்துருச்சுன்னா நீங்க தோசை கூட கிறிஸ்பியா ஊத்தலாம். நம்ம ரெசிபிய பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோ கிளீனா மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபில வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த இட்லிய சாப்பிடலாம். ரொம்பவே லோ இன் கலோரி, அயர்ன், நியூட்ரிஷன் எல்லாம் இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.